விஜய் நடிக்க மாட்டேன்றாரு, நல்ல கதை வச்சா நடிக்க கூட வருவார். அது என்ன இந்தியன் பீனல் கூட நான் நடிக்க மாட்டேன்னா? எப்படி டைம் கொடுக்குறாங்க பர்சனல் லைஃப்க்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார்? டைம் இல்லைன்றது ஒரு பொய். இருக்கா சார்? எல்லாருக்கும் டைம் இருக்கும்பா, விருப்பம் இல்லாதால டைம் இல்லைன்னு சொல்லுவார். பயங்கர கூச்ச சுபாவி. அதுவும் நான் திருடாதுக்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கூச்ச சுபாவி. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. புக்கு இல்லாமல் இருக்கவே மாட்டேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது இல்லைன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நாவல்லாம் என்கிட்ட கதையாக சொல்லுவார். எனக்கெல்லாம் பதறிடுவேன் நான். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கொடுக்க போகுது அப்படின்னா, பேட்டில் மூவி டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியம் சிவா சார். வணக்கம் ஆராத்யா. பாட்டே எழுத வேண்டாம், நம்மளெல்லாம் பார்த்து பாட்டு சார். பொண்ணு நாங்களும் வந்து பொண்ணா பிறந்து சார் இல்லை சார், அழகா இருக்காங்க சார். ஆமாம் தானே சார்? சார் மனசுக்குள்ள திட்டுவாரு. நீ சொல்ல வேண்டிய டைலாக். வணக்கம் ஆராத்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா ஓகே சார். எவ்வளோ நம்மளுக்கெல்லாம் கை கொடுத்தா நினைக்காதீங்க, ஆசைப்பட்டாலும் நடக்காது. சும்மா பயந்துட்டீங்களா? நாங்களும் சும்மா தான்ப்பா நினைக்கிறோம் சார். வேற ஒன்றும் நினைக்கிறோம். வணக்கம் நாராயணன் சார். வணக்கம் அர்ஜுன். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணி இந்த ஒரு சாட் பண்றதுல. பாவமா இருக்கீங்களே ப்ரோ, எதனால? சின்ன வயசுல இருந்தே பாவமா? இல்ல உங்களுக்கு தெரியாது அர்ஜுன் பத்தி. செட்ல வேற மாதிரி இருப்பாரா? அர்ஜுன்லாம் வேற மாதிரி. இப்ப வந்து ரொம்ப அப்பாவே அப்படி இருக்காரு. ரொமான்ஸ் சீக்வென்ஸா நல்லா பண்ணிருக்கீங்க போலயே. ட்ரெய்லர் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நிறைய இருக்கு படத்துல பார்க்க வேண்டியது. சொல்லுங்க ஆராத்யா, எப்படி வந்திருக்கு சார்? சிரிச்ச முகமா இருக்காங்க சார். முகத்தை பார்த்தாலே எனக்கு கேள்வி. ஒரு விஷயம் கேட்குறேன். எங்களை நானும் சிரிச்சிட்டு தான் இருக்கேன், அவனும் சிரிச்சிட்டு தான் இருக்கான். இந்த பிள்ளைய மட்டும் வந்து சிரிச்சு அதான்டா உங்களுக்கு எப்போதுமே சொல்றேன். இந்த மீடியா பசங்க இருக்காங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பேர் நம்ம யாராவது பாக்குறதே எவ்வளவு பிரைட்டா வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிரைட்டா இருக்காங்க பாருங்க. கரெக்ட் தானே சார்? சொல்லுங்க ஆராத்யா, படம் எப்படி வந்திருக்கு? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண படத்துல எனக்கு இங்க வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இதுல வந்து நான் மதி அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் மேபி இருக்க எல்லாருக்குமே டீச்சர் அப்படின்னா அது ஒரு கியூட்டா அழகா அந்த மாதிரி அவளோட கேரக்டருமே அப்படிதான் இருக்கும். த்ரூ அவுட் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் லீட். மலரே நின்னை டீச்சர் அப்படினாலே எங்களுக்கு மலர் ஞாபகம் தான். டீச்சர் ஆகும். இந்த மலர் டீச்சர் வந்து என்னன்னா ஒரு பாதி வரைக்கும் மலர் டீச்சரா தான் இருப்பாங்க. அப்படியா? மதி டீச்சரா இருப்பாங்க. அப்புறமா ரெவல்யூஷனரியா ஜெனரேட் ஆயிருப்பாங்க, மாறிடுவாங்க. அந்த கேரக்டர் மாறிடுவாங்க. சூப்பர் கிரேட். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய ஸ்கிரீன்ல படத்தை பார்க்கறதுக்காக. அடுத்தது கேரக்டரை பத்தி கேளு, இன்னும் நிறைய கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன் சார். அப்படியா? என்னோட சார் ஆர்வமா இருக்காரு. டைரக்டர் பத்தி சொல்லுங்க, ஹீரோ பத்தி சொல்லுங்க, சாரை பத்தி சொல்லுங்க. அர்ஜுனுக்கே சிரிப்பு வருது. அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சன், ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். லைக் நம்ம ஏதாவது வந்து கொஞ்சம் டவுன் ஆனா கூட விடுங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். சார் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து லைக் ரொம்ப என்னை இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்டில் விட இந்த ப்ராஜெக்டில் என்னை அழகாக காட்டணும் அப்படின்ற கொஞ்சம் மெனக்கிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. டிஓபி சார் யுவராஜன் சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப லைக் ஒரு ஃப்ரேமும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து 2 பேருமே வச்சுருக்காங்க. லைக் சார் கூட எனக்கு ஒரு சீன் இருக்குது. அது ஆமாம் ஒரே ஒரு சீன், அது மட்டும்தான் இருக்குது சார் கூட. டைரக்டர் கிட்ட என்ன எனக்கு மட்டும் ஒரே ஒரு சீன் வச்சிருக்கீங்க, அது கூட பிடிக்கல, ஒரே ஒரு சீன் தான் இருக்குன்னு. ஏன்டா அவன் டைரக்டரே மனசா சரி ஒன்று வைக்கலான்னு வச்சிருக்காரு. நீ அது ஒரு அழகான சீன், பயங்கர கொடூரமான சீன். அதை பத்தி சொல்ல தேவை. ஆமா, ரொம்ப கொடூரமான சீன். சொல்லுங்க கேட்போம். அதுதான் சொல்லணும். ரொம்ப அதான் எப்படிப்பா இது எங்கப்பா பார்த்தேன்னு சொன்னேன். அப்படி ஒரு கொடூரமான ஒரு காட்சி. அதனாலயே இந்த பொண்ணு வந்து இவர் இன்னுமே சீனே வைக்காதீங்க சார்னு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏமா அப்படிலாம் ஏதாவது சொன்னியாமா, அதுக்கு பிறகு காம்பினேஷனே வரல எனக்கு. சார்
ஆஃபீஸில் கேட்டுற சொன்னாங்க இந்த மாதிரி சுப்பிரமணிய சிவா சார் எடுக்க போகிறோம்னா தனுஷ் சார் எப்படி இருக்கான்னு கேட்டுற சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. அவர் என்னப்பா, அவர் அடுத்தடுத்த இன்னைக்கு படங்கள் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகர். நடிகர், மிகச்சிறந்த டைரக்டர், மிகச்சிறந்த பாடலாசிரியர், சிங்கர். சொன்னா அடுத்த கதை அவர் என்ன சொல்லுவாங்க. அவருக்கு என்ன அடுத்தது என்ன, அதான் என்னன்னா அடுத்தது இன்னும் அதுக்கு பதிலா பதில் சொல்லாம அப்படியே கட் பண்ணி போறாரு. அடுத்த கதை வந்து அடுத்த கதை உண்மையுமே நல்ல. அதாவது ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இருக்கிற வியாபார தளத்துல ஒரு ஹிட் இருந்துருச்சுன்னா பெரிய ஹீரோவை கண்டிப்பா நம்ம பிச் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு இன்றைக்குள்ள வியாபாரத்துக்கு அந்த ஃப்ரேம் பார்ப்பாங்க. இந்த டைரக்டர் இந்த மியூசிக் டைரக்டர்னு சேர்த்தா தான் அந்த வியாபாரத்தை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிங்கிள் லாங்குவேஜ் கிடையாது, ஓடிடின்னு ஒன்று வந்த பிறகு ஆல் லாங்குவேஜ் தான் எல்லா படமுமே. அப்போ ஆல் லாங்குவேஜுக்கு ஃப்ரேம் வேணும் உங்களுக்கு. அவருக்கு வந்து 150 கோடி இன்றைக்கி படம் 200 கோடி பிஸ்னஸ் ஆகுதுன்னா அதுக்கான செட்டப் பார்ப்பாங்க. அதுதான் விஷயமா ஒழிய மற்றபடி யாரை வேணாலும் ரீச் பண்ணலாம். ஹாசனை வந்து இவ்வளோ பெரிய சிறந்த கமலஹாசனை நடிக்க தெரியாதுன்னு அவங்க அண்ணங்கிட்ட அழுத கதை இருக்குது. அவருடைய சகலகலாவலர் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்கிட்ட போய் அழுவார், சாருஹாசன்கிட்ட என்ன நடிக்க தெரியலன்னு நினச்சிட்டாங்கன்ட்டு. எம்ஜிஆர் தற்கொலை பண்ணி போயிருக்காரு. ஏன்னா சிவாஜிக்கு இவங்கெல்லாம் என்னையா உனக்கு வாய் வந்து இப்படி இழுக்கிறான்னு சொல்லிட்டு படத்தையே நிப்பாட்டிடுறானுங்க பராசக்தி. பெருமாள் முதலியார் திரும்பி படத்தை எடுக்கிறார் இல்லையா. அப்போ எல்லாம் மிகச்சிறந்த ரஜினிகாந்த் இதே ஏவிஎம்மில் வந்து அப்படின்னு விரட்டி விட்டாங்கன்னா நடந்து போகிறார். எவ்வளோ பெரிய சிறந்த வளர்ச்சி அடைஞ்சவனும் வெற்றி அடைந்தவனும் தன் வாழ்க்கையில் அவமானங்களை சந்திக்காமல் இருந்தது கிடையாது. விஜய் நடிக்க மாட்டான்றாரு, ஒரு நல்ல கதை வச்சா நடிக்க கூட வருவார். அது என்ன இந்தியல் பீனல் கூட நான் நடிக்க மாட்டேன்னா சொல்கிறதா, இல்லை இது நடிக்க வேண்டிய படம் நான் நடிக்கிறேன்னு கூட அவர் சொல்லலாம். சார் எனக்கு சாரோட அந்த இது எப்படி டைம் கொடுக்குறாங்க பர்சனல் லைஃப்க்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார். ஏன்னா டைரக்ட் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, பாட்டு எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, பறந்துக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ண டைம் இல்லைன்றது ஒரு பொய் இருக்கா சார்? எல்லாருக்கும் டைம் இருக்கும்பா. அது வந்து உனக்கு விருப்பம் இல்லாதால டைம் இல்லைன்னு சொல்லுவார். நீ ஒருத்தர் மீது அன்பு இருந்ததா, ஒரு செயல் மீது உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் டைம் உங்களால் ஒதுக்க முடியும். என்ன இல்லையா? டைம் இல்லைன்றதெல்லாம் பொய். அதை விருப்பம் இல்லாத அங்கே உன்னை சந்திக்க விருப்பம் இல்லை, அதனால் நான் டைம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இங்கே டைம் ஒதுக்க முடியும். அதே போல் வந்து அவர் தனுஷ்லாம் வந்து அவருடைய பேசிக் வந்து உழைக்கிறது தான் அவருடைய வேலையை. உழைப்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஒர்க்காலின்றாங்கள்ல அந்த மாதிரியான வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பதறிடுவாங்க. என்னது அதெல்லாம் ஒரு வேலையை எடுத்துக்குவாங்க. அவங்க கதை எழுத ஆரம்பிச்சிடுறது, இப்போ மியூசிக் ஏதாவது இப்போ பியானோவில் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாவல், எப்போ பார்த்தாலும் ஒரு நாவல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நாவல்லாம் என்கிட்ட கதையாக சொல்லுவார். எனக்கெல்லாம் பதறிடுவேன் நான். அப்போ அவர் வந்து ஆனால் அவர் லைன் முதற்கொண்டு சொல்லுவார். நம்மளெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த குணம் இருக்குது. அது ஏதோ ப்ராக்டிஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை இயற்கையாக அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படிப்பு வந்து எவ்வளோ முக்கியன்றது ஒரு புக்கு இல்லாமல் இருக்கவே மாட்டார், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அதனால் இதுக்கெல்லாம் அவங்க டைம் வச்சுருக்காங்க பாருங்கள். இருக்கு டைம். வாழ்க்கையை வந்து ரசிக்கிறவன் எல்லாத்துக்கும் டைம் வச்சுருப்பான்பா. வாழ்க்கையை ரசிக்காதவன் தான் டைம் இல்லைன்னுவான். போர் அடிப்பானுங்க. நமக்கு நாராயணெலாம் பாருங்களேன், சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணி பேட்டெல்லாம் படம் பண்ணி அதில் நம்ம பண்ணி நீனும் வந்து குஷியாக கேள்வி கேட்குற. முக்கியமாக ஹீரோயினுக்கு கை கொடுத்துட்டா எங்களுக்கெல்லாம் அந்த இன்னும் அது சும்மா கொடுக்க வேண்டியதா சார். இவனுக்காக தான் சார் கொடுத்தேன். ஹீரோயின்ஸ் கிட்ட பேச விட மாட்டாங்க சார், பேசினாலே காண்டாகி திட்டுவாங்க சார். பல காதல்கள் பண்ணி அந்த தாடியெல்லாம் பார்த்தா ஒரு காதலா இல்லை, ஏகப்பட்ட காதல் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். சாரே வந்து காமெடி பண்ணி கொடுத்துருக்காரு. தனுஷ் சார் அப்போ பார்த்த மாதிரி இருக்கு உங்களை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெஃபினட்டாக அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. அதே மாதிரி அர்ஜுன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூச்ச சுபாவி தான். எப்போதுமே நான் சொல்கிறேன், கூச்ச சுபாவி உள்ள மிகச்சிறந்த திறமசாலியாக இருப்பான். அதில் நான் கண்ணால் பார்த்து தனுஷ் சார் இல்லையா, பயங்கர கூச்ச சுபாவி. அதுவும் நான் திருடாதிட்டுலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவி அவர். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக இருப்பானுங்க. ஸ்க்ரீனில் அப்படி வந்து நின்னானுங்கன்னா இங்கே பெகந்த ஸ்க்ரீனில் இருந்த பையனா அது அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ கருணாஸ் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருப்பார். ஆமாம் பிகந்த ஸ்க்ரீன்லையும் அப்படி தான் இருப்பார் அங்கே. அதனால் கூச்ச சுபாவன்றது ரொம்ப ஒரு பயங்கரமான இடம். அது ரொம்ப ஒரு சூரியன் மாதிரி ஒளிப்பானுங்க. அதனால் அவர் கூச்ச சுபாவம் இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, அவர் சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லிச்சு. இல்லை நீங்கள் செட்டுக்கு வந்து பார்த்துருக்கணும் அர்ஜுனோட கூச்ச சுபாவத்தை. இதுக்குள்ள இருக்கு போல. அல்லது இப்போ வேற ஒரு படம் சரியான படம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால ப்ராக்டிஸ் இருக்குது. அதில் ஏதாவது மன ரீதியான ப்ராக்டிஸில் இருக்கானா என்னன்னு தெரியல. தம்பி நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக இருக்கு,
அப்படிலாம் இருக்கு தெரியுமா? சென் நிலைக்கு போயிட்டார் அர்ஜுன். எப்படி இருந்தது? ஏன்னா புதுசாக ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்குலாம் இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு டைலாக் டெலிவரி க்ளோஸ் ஷாட் வச்சாங்கன்னா அது ஒரு ஃபியர் வரும், க்ரௌட் நிறையா இருந்தாங்கன்னா அது ஒரு ஃபியர் வரும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி பயம் எதுவும் இல்லை, இந்த அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது நமக்கு ஒர்க் ஆகுமா, இது ஆடியன்ஸ் வந்து நம்மளை ஏற்றுப்பாங்களா, நம்மளை அந்த மாதிரியான டவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக டேரக்டர் வந்து அப்படி இல்லை, இது அதெல்லாம் ரசிப்பாங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம மாற்றி நடித்தது தான். ஆனால் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆராத்யா, நீங்கள் சொல்லுங்கள். பீயிங் ஆக்ட்ரஸாக இருக்கிறதுல கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்போது இப்போ மூவியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்போது ஒரு இண்டி சாங்கை கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அதுலேருந்து நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸாக இருக்குது நமக்கு, இன்ஸ்டாகிராமும் யூடியூப் இந்த மாதிரி ஓடிடி தியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துலேருந்து ஆளுங்க வரதுனால ஒரு காம்படிஷன் ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா இருக்கு. லைக் முன்னாடிலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பூம் ஆயிடுச்சுல. முன்னாடியெல்லாம் வந்து பிஆர்ஓஸ் இப்போ நிக்கில் முருகன் சார் ஃபோட்டோ போட்டாங்கன்னா அப்போ வந்து லைக் இப்போ நிக்கில் முருகன் சார்லாம் ஃபோட்டோ போட்டார்னா விஜய் சேதுபதி சாருக்கு ஆடிஷன், பொன்ராம் சாரோட ஆடிஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் பூம் ஆனதுனால அதுலேயே வந்து யார் யார் எந்த ப்ரொஃபைல் அழகாக இருக்காங்க அது வந்து அவங்களோட திறமைன்றதை அதை தாண்டி, ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது இப்போ யார் பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குப்பா போடு, அந்த மாதிரி இப்போது ஆயிடுச்சு. அதில் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்னதான் இருந்தாலும் என்னோட நம்பிக்கை என்னன்னா, என்னதான் இன்ஸ்டாகிராம்லலாம் பூம் ஆனாலுமே லைக் அவங்களால வந்து ஒரு படம் கூப்பிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி பண்ண வைக்க முடியும். அவங்களால டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ண முடியுமா, கேரக்டர்ஸாக இன்பில்ட் ஆக முடியுமா, மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்போது நடிப்பு இதுதான் என் வாழ்க்கை, இது எனக்கு ஆர்டிஸ்ட்டு, நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுன்னு வருவங்களால மாற்றிக்க முடியும்ல. இப்போ ராதிகா மேம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் பண்ண முடியும்ல அவங்களால. இப்போது சிலவங்களால நம்ம பார்ப்போம், அவங்களாம் ஒரே போர்ட்ரேட் மாதிரி, இதுதான் அவங்களால. இப்போ போலீஸ் ரோல்னால் போலீஸ் ரோல் தான் ஆப்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு இது எல்லாமே அடாப்ட் ஆகும். ஸோ கொஞ்ச நாளில் இந்த இன்ஸ்டாகிராமோட மோகம் கம்மியாகும், அப்போது நல்லாயிருக்கும். நான் ஒரு கல்வி தந்தையாக கட்டியிருக்காரு, தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய ஓனர். அவன் எவ்வளோ மோசமானவனா இருப்பான், எப்படி ஒரு கல்வியை வந்து வியாபாரம் பண்ணுறான் அப்படின்ற இது பண்ணி உச்சக்கட்ட வில்லன் கிட்டத்தட்ட இல்லை, மோசமான இல்லை. கல்வியே ஒருத்தன் விற்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான அதை காட்டியிருக்காரு. காரணம் என்னன்னா, இவங்க பண்ணுற அட்டகாசத்தில் அரசு பள்ளிகள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுது, இவங்க வந்து கமர்ஷியலாக என்னென்னலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டா படத்துக்கே வந்து பாருங்க, அர்ஜுனோட லீலை என்னன்னு தெரியும், ஸ்க்ரீன்ல தெரியும். அர்ஜுன் வந்து ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாள். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவன் முன்னாடியே சீன் பேப்பர் படிச்சிடுறதுலேருந்து, அதை வந்து நான் இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எதையுமே நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் அவன் பண்ணுவான், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமாடான்னு சொல்லிட்டு சொன்னு வச்சுங்களேன், அது எந்த இதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு போல்டாக வந்து இது பண்ணுறாள். ஆராத்யா வந்து என்னடான்னு சொன்னால் டெடிக்கேட்டான ஆள், இந்த மாதிரி எல்லா படத்தையுமே டெடிக்கேட்டாக தான் நடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுங்களா, 120 பேர் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணி 120 ஆளாக செலக்ட் ஆன ஆள் தான் ஆராத்யா. 121 ஆள் பாருங்க சார், ஹீரோயின் அவ்வளோ செலெக்ஷன் போச்சா சார்? ஆமாம், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அது விஷயங்கள்லாம். அப்போது 121 ஆள் தான் எனக்கு ஆராத்யா கிடைச்சா. சரிங்களா, அப்போ கதை கேட்குற விதத்துலேருந்தே எனக்கு வந்து என்னன்னா அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. ஆனால் ஒரு குழந்தைத்தன்மை இருந்துச்சுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஒரு குழந்தைத்தன்மை இருந்துச்சு. ஆனால் ஸ்பாட்டில் வந்து கேமராமேன் நிற்கும் போது அப்படியே வந்து டோட்டலாக மாறி அந்த கேரக்டராக மாறுறதுல ஆராத்யா வந்து ஒரு பெரிய அது உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அது ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இருக்கணும். டீச்சர்லாம் வந்து சாதாரணமாக இவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் என்பது 2வது தாய் தந்தை. ஆமாம். ஏன்னா ஒரு டீச்சர்னா என்ன, ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், ஏன்னா அவங்க பேசிக்காக குழந்தைய வளர்க்குறவங்க இல்லையா, அம்மா மாதிரி. அப்போ இவங்க மனசே மாறிடும் இல்லையா, ஒரு காதல் பண்ணும்போது எப்படி காதலியாகவே மாறிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும்போது அம்மாவே மாறணும்ல. டைரக்டர் அதானே சொல்லுவார், இல்லை உங்கள்கிட்ட இன்னும் அந்த அம்மாவாக இருக்கல, ஒரு அதெல்லாம் நிச்சயமாக இருந்திருக்கும்ல. அதனால் இந்த படத்தில் நம்ம முழு டீச்சராக பார்க்குறோம். ஆமாம், ரேப் பாடுறது பாடிடலாம் நம்ம, ஏன்னா அது நமக்கு ஜனங்க பார்க்கும்போது ஓகே பாடுறான் நடிக்கிறான் அப்படின்றது. இப்போ ஃபைட்டு வந்து எனக்கு வந்து எப்பட்றா இது நம்புவாங்க, அதுவும் 2 பேர் எல்லாம் பெருசாக இருப்பாங்க, அவங்கள எப்படி நம்ம அடிக்கிறது, அப்புறம் சாரையும் அடிக்கணும். சார் வேணாம் சார், இந்த மாதிரி வேணாம் சார், சிரிப்பாங்க சார் அப்படின்னு. இல்லை நீ பண்ணுப்பா. அப்புறம் ஓம் பிரகாஷ் மாஸ்டரும் சொன்னார், பண்ணு தைரியமாக பண்ணு அர்ஜுன், கரெக்டாக இருக்கும்.
இல்லைண்ணா எனக்கு எப்படி நம்புவாங்க, கலாச்சிட போகிறாங்க நம்மளை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக நீ பண்ணு பார்த்துக்கலாம்னு சொல்லி 2 பேரும் பூஸ்ட் பண்ணி அதை பண்ணி முடித்தோம். 2 ஜும்பா வெளியில் இருக்காங்க, ஒரு அடி போட்டுருவாங்க. வீழ்த்துன்றா 4 ஹீரோயின். எதுக்கு எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் கூப்பிடுவீங்க போலியா? அது ப்ரோ ஐயோ என்ன ப்ரோ இப்படி எடுத்துட்டா சண்டைக்கும் நீங்களே ஹீரோயின் அப்படி சொன்னா எப்படி ப்ரோ? நீங்களே எப்படி ப்ரோ? அதனால அதெல்லாம் பாருங்க பின்னால வந்து பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயிடுவா. கண்டிப்பா. சாரே நீங்க வேற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா காமிச்சிருக்கீங்க. உண்மையாலுமே அதை சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்க ஆரம்பத்திலேயே. ஆக்சுவலாக வந்து அவரோட லுக்கு வந்து நான் ரொம்ப அப்பியரன்ஸாக புதுசாக இருக்குது என்கிட்ட. வந்து அவர் லுக்கை நான் வந்து லுக் டெஸ்ட் பண்ணும் போதே வந்து அவருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. இந்த லுக்கில் இதுமாதிரி சாரை காமிச்சதே இல்லை. உண்மையாலுமேப்பா நான் வந்து ஒரு 25 படம் நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். இந்த படத்தில் தான் இவரே ஹேர் கட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவரே பக்கத்தில் இருந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து எனக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்து உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாராயணனுடைய அந்த ஒர்க்கு. என்னடா அது இப்போ இவ்வளோ டிசைன் பண்ணுறா அப்படின்ட்டு. உண்மையாலுமே அந்த லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். உண்மைதான் அது. பயங்கரமாக காமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அதான் சொல்கிறேன், நம்மளே ஒரு புள்ள பூச்சி அந்த இயல்பாகவே அவர்கிட்ட அந்த லுக் இருந்துச்சு. நான் இப்போ படத்தில் ஒரு வில்லனாக நாங்கள் ப்ரொடியூட் பண்ணிடுவோம். அந்த லுக்கு வந்து அவருக்கு இயல்பாகவே இருந்துச்சு. பார்த்தாலே பயந்துடணும் அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் வந்து நகர்ந்துருப்பார். கரெக்ட். இப்போ அர்ஜுன்கிட்ட கேள்வி, ஒரு கதாநாயகனா காதல் தான் என்ன நல்லா பண்ணான்னு கேள்விப்பா. என்ன நம்பர் பண்ணீங்க பேட்டில் சொல்லுங்க. ஒரு பேட்டில் லவ் ரேப் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாதாரண விஷயமா அது? சொல்லுங்க. படம் வந்து ஒரு ரேப் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ரேப்பை மையப்படுத்தி ஒரு காதல் படம். அதில் காதல்னால அவன் இன்னும் எந்த மாதிரியான அடி வாங்கலாம், செருப்படி வாங்கலாம். ஆப்வியஸ்லி பசங்க லவ் பண்ண அதெல்லாம் ஒரு உலகுது இப்போதைக்கு. அது மாதிரி பண்ணுவோம். அதில் நமக்கு ஒரு சார் கூட வந்து ஒரு நல்ல ஃபைட் ஒன்று இருக்குது. சார் இருக்கும் குழந்தை எடுத்துட்டாப்லப்பா. அதான் சொல்கிறேன், வில்லனா மட்டும் நடிக்க முடியாது. இங்கே அவரும் அடிச்சாரு, அதையும் வாங்கிட்டேன் நான். வில்லனா மட்டும் நடிச்சா சின்ன பசங்கள்ட்டலாம் அடி வாங்கி கேவலப்பட வேண்டியது. ஆமாம்பா, அவன்தான் காரணம். என்னன்னா என்ன பண்றது, வில்லனா நடிச்சு சின்ன பசங்க பெரிய சின்ன பசங்க என்ன சட்டை கிளியன்ற மாதிரி சண்டையில் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்ல. அடுத்தது வந்து பாடி லாங்குவேஜ், அடுத்தது வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்க்ரீன் அப்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அர்ஜுன்ட்ட எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உண்மையுமே வந்து ரஞ்சித் டீம்லேருந்து வந்திருக்காப்லன்னா அதற்கான ஃபுல் எஃபர்ட்டு வந்து அதாவது இவனும் போட்டிருக்கான். இங்கேருந்து தயாராகி வந்த ஒரு அருமையான பையன் நாராயணன். மிகச்சிறந்த முறையில் இந்த பையனை இங்கே அர்ஜுனை காட்டியிருக்காப்ல. அடுத்து கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ படத்தை பற்றி. அதான் நம்ம வந்து ஒரு ரேப் படத்தை ஒரு பொலிட்டிக்கல் சோஷியோ பாலிட்டிக்ஸ் பேசியிருக்கோம் நிறையவே. அதை நம்ம வந்து இப்போ ஒரு அரசியல் படத்தை வந்து நம்ம ஒரு அரசியல் மாதிரி பேசினா போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ட்டு நம்ம ரேப் கூட சேர்ந்து கலந்து அதில் கொஞ்சம் லவ், ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு லைஃபோடு சேர்ந்து சொல்லும்பொழுது இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். கிரேட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு நம்ம அறிவு அவங்களோட வரிகளையும் வார்த்தைகளையும் நிறைய கேட்குறோம். கேரளாவில் வேடன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு புரட்சியான ஒரு பாட்டுக்காரர். ஆமாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரேப்பாக வெளியில் கேட்டுட்டு இருந்த பாடல்கள் ஒரு படமாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேட்டில் அப்படிங்கிறத நிறைய பேச போகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் அதை பற்றின ஒரு கான்டென்ட்டு நீங்கள் வந்து டச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். சொல்லுங்கள் டைரக்டர் சார், ரைட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து காஸ்டிங்கில் வரைக்கும் எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ரிலீஸ் வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இந்த படத்தில். பேட்டில் அப்படின்ற டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து என்னடான்னு சொன்னால், இன்றைக்கி ரேப் பசங்க வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆவாங்க. அது தனியாக பாடுற பாட்டு இல்லை, ஒரு கும்பலாக சேர்ந்து பாடுற பாட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பேட்டில் நடக்கும் அவங்களுக்குள்ள. அதுக்கு பேர் தான் ரேப் பேட்டில்னு சொல்லுவோம். அந்த பேட்டில்ன்ற விஷயத்தையும் இந்த படத்தில் வரக்கூடிய சோஷியோ கான்ஃப்ளிக்ட் விஷயத்து இருக்கு இல்லைங்களா, இதில் நடக்கக்கூடிய போராட்டம், அந்த பேட்டில் இருக்குல்ல, லைஃப் பேட்டில், அதையும் சேர்த்து தான் இந்த பேட்டில்ன்ற டைட்டிலை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். இந்த படம் வந்து என்னென்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பியோர் ரேப் படம் தமிழுக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பியோர் ரேப் படம் எதுவும் இல்லை. அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், நம்மளோட படம் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற அது ஒரு எங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாப்பி தான் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வேடன் அறிவு ஒரு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். வேடன் வந்து என்னென்னா ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. வேடன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய நாங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரேப்பர்ஸோடைய ஹிஸ்ட்ரிலாம் சிலலாம் படித்து இந்த கதைகளில் ஏதாச்சும் அதில் அடாப்ட் பண்ண முடியுமாலாம் பார்த்து அதை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். சூப்பர், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். சூப்பர் தம்பி சார், நன்றி.
Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.